வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50 ஜனவரி 16ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து கேப் அப்பில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேபிளுக்கான காரணம் என்ன, இதோட வாலட்டிலிட்டி எவ்வளோ இருந்திருக்கு, ஸோ எஃப்ஐஐஸ்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க, ஸோ மார்க்கெட் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும் இனி. ஸோ அதுக்கப்புறம் 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அதாவது ஒரு கடந்த வாரத்திலிருந்து, கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 1 இயர் டைம் ஸ்கேலை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு போன வருஷம் ஜூன் ஜூலையில் இருந்த மார்க்கெட் அளவு வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே ரெக்கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது. நான் நேற்றே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து நமக்கு இப்போது இந்த ரெட் கேண்டில் இருக்குது. இந்த ரெட் கேண்டில்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த ஒரு கேண்டில் நமக்கு இந்த ஹோல் கேண்டில், அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த ஹோல் கேண்டிலை தாண்டி மேலே வந்துருச்சுன்னா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஒரு 6 மாதத்தில் இதுதான் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். 6-8 மாதத்தில் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டுங்கிறனால மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பரில் அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு நெக்ஸ்ட் டேயே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனால் டிசம்பரில் திருப்பி ரொம்ப நல்லா ஃபால் ஆகிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ நவம்பர் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஃபால் ஆச்சு, ரெக்கவர் ஆகி திருப்பி வந்துச்சு. நவம்பர் 21 அப்போது திருப்பியும் ஃபால் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் உடனே அடுத்த நாளே ரெக்கவர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நவம்பர் 21க்கும் 22க்கும் நமக்கு நல்லா தெரியும், இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. இந்த க்ரீன் கேண்டிலோட ஹைட்டும் அப்படின்னா ரொம்ப அதிகம். அப்படின்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது இங்கே இல்லாமல் இங்கேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் லைன் தான். ஸோ இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரெண்ட் ரிவர்சல் தான் ஆகணும். ஆனால் இங்கே நமக்கு இவ்வளோ நாளாக ஆகலை. எப்படின்னா ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்தே மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஓகே, நல்ல விஷயம் தான். ஜனவரி 16ஆம் தேதி இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டேக்கு இவ்வளவு மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகலை. ஸோ இந்த ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த மார்க்கெட் கரெக்ட் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதத்தோட லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த ஜனவரி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த நாளே ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் கேப் அப் ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. 47,700 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குன்னா 43,300 பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 டே அனாலிசிஸ் பார்த்தோம்னா 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ 1 டே அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம்னா கேப் அப் ஆகி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகிருந்திருக்குன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் ஹையஸ்ட் ட்ரேடிங்கன்னா 23,300. லோவஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 23,200லேருந்து 280. அதாவது 23,280, இங்கே வந்து 23,390. ஆல்மோஸ்ட் ஒரு 100-110 பாயிண்ட் போயிருந்திருக்கு. ஸோ இது வந்து கடந்த வாரத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஸ்டேபிள் டேன்னு சொல்லலாம். அதுவும் நான் நினச்சேன் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ரொம்ப நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும்னு. ஆனால் ஃப்ளக்சுவேட் ஆகலை. ஸோ இதுக்கான காரணம், அதாவது மார்க்கெட் வந்து கீழே போகாமல் ஏன் மேலே போயிருக்குன்னா இதுக்கான 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்டாக் அனாலிசிஸ். அதாவது இப்போ நமக்கு வந்து ஸ்டாக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக பெரிய 3 கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Q3யோட இன்கம் சொல்லியிருந்திருக்காங்க. யாருன்னா இப்போது ஜனவரி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், அதே மாதிரி ரிலையன்ஸ், மற்ற இன்னும் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. பட் இது 3 தான் நிஃப்டி 50க்கு வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இது ரொம்ப நல்லா அஃபெக்ட் ஆகும். ஆக்சிஸ் பேங்க்கோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30% லோவில் இருக்குது. அதாவது ஒரு 900 ரூபாய்க்கு பக்கம் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஆல் டைம் ஹை ஆக்சிஸ் பேங்க். அதே இது ஆப்போசிட்டாக நீங்கள் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் அதோட ஆல் டைம் லோவில் இருக்குது. அதாவது ஆக்சிஸ் பேங்க் லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கும், இன்ஃபேக்ட் இன்ஃபோசிஸ் வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கோட ரெவென்யூ வந்து இன்னும் நமக்கு வெளியே வரல. இன்னும் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அவங்க இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணும். இது வரைக்கும் ஆன்லைனில் ஒன்றும் அவைலபிளாக இல்லை. வேற இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ரெவென்யூவும் அவங்களோட இயர் டு இயர் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8-9% இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் வந்து நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 10-12% கம்மியாக தான் ஆயிருக்கு. ஸோ 10-12% ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபா 120 ரூபா ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து கீழே போயிருந்திருக்கு. பட் நேற்று ரெக்கவர் ஆச்சு. பட் இன்றைக்கி இன்னும் ரெக்கவர் ஆகலை. மேபி இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ரெக்கவர் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து
3 கம்பெனிஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசல்ட்ஸ் வரும்னா, ஐசிஐசிஐ லம்பார்ட் வரும், டெக் மஹேந்திரா வரும். ஸோ ஐசிஐசிஐ லம்பார்ட், டெக் மஹேந்திரா இதில எதெல்லாம் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ இந்த விப்ரோ, டெக் மஹேந்திரா, ஜியோ ஃபினான்ஸ் அப்புறம் டாடா கன்சல்டன்சிஸ். ஸோ இந்த டிவிடெண்ட் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்டாக்கோட மார்க்கெட் அதாவது நிஃப்டி 50யோட மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதா கீழே வரதான்னு தெரியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட் ஓப்பன் ஆகுது. ஒன்று வந்து டாடா கன்சல்டன்சி, அதுக்கப்புறம் HCL. ஸோ இது 2மே வந்து இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் இதுக்கு. அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ இது 3மே ஜியோ ஃபினான்ஸோட ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ரிசல்ட்ஸ் வரப்போகுது, Q3 ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் டெக் மஹேந்திரா. ஸோ டெக் மஹேந்திரா, விப்ரோ, ஜியோ ஃபினான்ஸ் இந்த 3 வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வேற டிசிஎஸும் டாடா கன்சல்டன்சி அதாவது டிசிஎஸும் HCLும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இனி வர 2 வாரமும் மார்க்கெட் அதாவது ஜனவரி முடிகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம நேத்தோட மார்க்கெட் என்ன ஆகும்னு நினச்சிருந்தோம்னா நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும், ஒரு சின்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் கேப் அப் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருந்திருக்கு. அதாவது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது நெகட்டிவ் ரெட் கேண்டில் இருந்தாலும் மார்க்கெட் முடியும் போது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். அதே மாதிரி இந்த ஒரு கேண்டிலையும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலையும் லாஸ்ட் கேண்டிலையும் மட்டும் விட்டுட்டோம்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,350 இருக்குது. லோவஸ்ட் பாயிண்ட் இப்போ பார்த்தோம்னா 23,180 இருக்குது. அதாவது ஒரு 70 பாயிண்ட் தான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டே அதாவது பெரும்பாலான டைமில் நேற்று என்ன இருந்திருக்குன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் நேற்று வந்து மார்க்கெட் என்னாச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மணி வரைக்கும் அதாவது 15ஆம் தேதி அது வரைக்கும் பையிங் செல்லிங் இருந்துச்சு. 1 மணிக்கு அப்புறம் அக்ரெசிவாக செல்லிங் நடந்துச்சு. இது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். FIIs வந்து பயங்கரமாக செல்லிங் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அதே இது இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 12 மணி 1 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பையிங் பக்கம் தான் போயிருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் மார்க்கெட் பையிங் பக்கம் தான் போயிருந்திருக்கு. ஸோ நேற்றோட ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து இப்படி போயிருந்திருக்கு. ஸோ இதுதான். ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம இப்போ வரைஞ்சோன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்து இங்கே வந்து கீழே வந்து இதை லோவஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருந்திருக்கு, ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் மேலே புல் பேக் மேலே. இப்போ என்னென்னா இந்த கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்கு அதாவது பீட் பண்ணிருச்சு. இந்த ரேஞ்சை பீட் பண்ணிச்சுன்னா அடுத்த இன்னும் ஒரு கேண்டில் இங்கே மேலே ஃபுல்லாக வந்துருச்சு இந்த ரேஞ்சுக்கு மேலேனா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ நாளையோட மார்க்கெட் எப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீ அனாலிசிஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தைவான் செமிகண்டக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ போன வருஷத்தை விட அதுக்கு முந்தின 3 வருஷத்தை விட நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்ல க்ரோத்தில் இருக்குது. அதாவது இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அப்போ தைவான் செமிகண்டக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் தைவான் செமிகண்டக்டர்ஸ் தான் வேர்ல்டுலேயே லீடிங் செமிகண்டக்டர்ஸ். ஸோ அவங்க மட்டும்தான் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பெருசானா என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவில் இருக்க இப்போ டாடா ELXI அவங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதாவது கேப் அப்போ கேப் டவுனும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் நேற்று பேங்க் நிஃப்டி இதே தான் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் மேலே போயிட்டு அதே மாதிரி ஓவர் த ரேஞ்ச் தான் நம்ம ட்ரேட் ஆயிருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நாஸ்டாக் அதாவது US மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100ங்கிறது US மார்க்கெட். ஸோ US மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி தான் அதே மாதிரி தான் ட்ரேட் ஆயிருந்திருக்கு. US மார்க்கெட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா USD அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே USD. ஸோ இந்த USD 21,000லேருந்து நமக்கு கீழே எவ்வளோ வந்திருக்குன்னா 21,000 மேலே ஹையஸ்ட் பாயிண்ட் 200 பாயிண்ட். ஸோ அங்கேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் மேலே கீழே டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கு. இதே இது வந்து யூஎஸ்ல ஆக்சுவலி 3 நல்ல இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து நாஸ்டாக், அடுத்து வந்து S&P 500. S&P 500ஓட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,900. லோவஸ்ட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தோம்னா 5,900. அதாவது இங்கேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பாயிண்ட்ஸில் தான் மூவ் ஆயிருந்திருக்கு. ஸோ நான் நேற்று வந்து அதாவது இன்னைக்கு 15ஆம் தேதி வந்து யூஎஸ்லையும் 16ஆம் தேதி நமக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 43,300லேருந்து 43,318 ஹையஸ்ட் பாயிண்ட்டு. லோவஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43,48 அதாவது 50ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இதுவும் ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்டு மார்க்கெட் நேற்று வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் இதை நம்ம நம்ப முடியாது 100%. இப்போ நம்மளோட நிஃப்டி 50 எடுத்துகிட்டு நம்ம வந்து அனாலிசிஸ் பார்க்கலாம். நம்மளோட எஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நான் சொன்னேன். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்க்வீஸ் மாரி ஆயிருந்திருக்கு. அதாவது நம்மளோட 9 SMA, 50 SMA, 100, 200 இது 4மே வந்து ஒரு ஸ்க்வீஸ் ஆன மாரி இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து பிரேக் ஆகி மேல போயிருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, 50 இந்த இடத்துல ஹைல தான் இருக்கு. ஸோ 9 ஹைல இருக்கு. 50, 100, 200. ஸோ இந்த இடத்துலயும் 50ய வந்து 9 கிராஸ் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து எப்போ நமக்கு வந்து இந்த மாரி இருக்கோ, ஸோ 9 இங்க, அதுக்கு கீழே 50, 100, 200 இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் நமக்கு அதிகம். அதாவது புல்லிஷ். ஸோ இந்த சிக்னல்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து இந்த நம்மளோட ஆர்எஸ்ஐயும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆர்எஸ்ஐயோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப்பில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பட் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகலாம் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னா நேத்தோட எஃப்ஐஐ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது அதாவது என்னென்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்ம வந்து இதுலேருந்து பார்க்க முடியும். நம்மளோட அனாலிசிஸில் பார்க்க முடியும். இண்டிகேட்டர்ஸ்லாம் அதான் சொல்லுது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு, அதாவது இந்த இடத்துல இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியுது. ஆனால் இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சார்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 50% தான் நமக்கு சார்ட் வச்சு பார்க்க முடியும். மீதி எல்லாம் எவ்வளோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் ஷிஃப்ட்டுக்கான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூஸ்வலாக இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா திங்கட்கிழமை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி டே இருந்தப்போ உங்களுக்கு வந்த இன்றைக்கி வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு இன்ஃபோசிஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ரிசல்ட்ஸ் இனிமேல் தான் தெரியும். ரிலையன்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி 50 மேலே தான் போகும். ஸோ நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, மேலே தான் போகணுன்னு இருக்கு. ஓகே. ரெண்டாவது ஆர்எஸ்ஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு ஜனவரி 16லேருந்து இப்போ தான் வந்து ஒரு வாரம் கழித்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு டைம் மேலே க்ராஸ் ஆகிருந்திருக்கு. இது செகண்ட் டைம் மேலே கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 70யை கிராஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுதுங்கிறத அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரெண்டுலே இருக்குது. ஒன்று நம்மளோட SMA சொல்லுது, ரெண்டாவது வந்து நம்மளோட ஆர்எஸ்ஐயும் நம்ம மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. மூணாவது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் வந்து ரொம்ப பெரிய ஹோல்டில் இருக்குது நிஃப்டி 50க்கு. ஸோ இப்போ நிஃப்டி 50 மேலே போகுங்கிறதா ஒரு சான்சஸ் இருக்குது. 3. ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா எஃப்ஐஐ டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி பொறுத்தளவு நேற்று நம்ம பார்த்தோம்னா புல்லிஷாக இருந்துச்சு, அதாவது மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகணும். ஸோ இங்கே நிஃப்டி 50ல் மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டிலையும் பியரிஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் நெகட்டிவ் சைன்ஸு. அடுத்து வந்து கேஷ் மார்க்கெட் பார்த்தோம்னா எஃப்ஐஐஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது 15ஆம் தேதி என்னென்னா டிஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செல்லிங் நடந்திருக்கு. ஃபாரின் எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3500 கோடி. இப்போ அதே இது ஆப்போசிட்டாக நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4300 கோடி செல்லிங் நடந்திருக்காங்க. ஸோ இந்த டிஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங் தான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளமே. ஸோ டிஐஎஸோட செல்லிங் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். எப்போ வந்து டிஐஎஸ் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை விட கொஞ்சம் இல்லைனா ஈக்குவலாக போகிறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஃப்ஐஐஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 4300 கோடி செல்லிங் நடந்திருக்கு. டிஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்காங்க, டிஐஎஸ் வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நிஃப்டி ஓவராலாக எவ்வளோ போயிருந்துருக்குன்னா ஒரு 0.4%, அதாவது 0.5% கொஞ்சம் மேலே போயிருந்துருக்கு. இது ஒன் டே மூக்கான 0.5% மூவ் நல்லது தான்.
அண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா கடந்த வாரத்தை பார்க்கும்போது மார்க்கெட் இப்படி ஸ்டேபிளாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனாலுமே 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து செல்லிங் நடந்திருக்கு 1 lakh குவான்டிட்டி. அதே மாதிரி 1.8 புட்டும் அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னா 1.7. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் வந்து மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே போகும், இந்த ஆரஞ்சு வந்து கீழே இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த ஆரஞ்சு கேண்டிலும் மேலே இருக்கிறனால, இந்த ஆரஞ்சு பாரும் மேலே இருக்கனால மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இது வந்து நேத்திக்கான ரிப்போர்ட். ஸோ நாளைக்கு ப்ரெடிக்ஷன் நமக்கு பார்க்கும்போது சம்மரியில் இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எஃப்ஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் செல்லிங் தான் பண்ண போகிறாங்கங்கிறது தான் நமக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு, ஸோ இந்த எல்லா மார்க்கெட்டையும் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் எங்கே இருக்கலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகி மேபி நமக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டெபிலிட்டியாக நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு மார்க்கெட் என்னென்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஓரளவு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ ட்ரேட் ஆனாலும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,300 இல்லைனா இந்த 23,350க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் வந்து லாங் கால் எடுக்கலாம். ஷார்ட் எடுக்கிறேன்னா இந்த 23,200 இல்லைனா இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். 23,200லேருந்து கீழே போகிறதுக்கு. ஸோ நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை மார்க் பண்ணிடுறேன். ஸோ 23,350க்கு மேலே ஒரு 2வது க்ரீன் கேண்டில், அதாவது 23,350க்கு மேலே 2வது க்ரீன் கேண்டில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லாங் கால் எடுக்கலாம். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23,200, இந்த 23,200க்கு கீழே வரும்போது ரெட் கேண்டில், 2வது ரெட் கேண்டில் நீங்கள் வரும்போது ஷார்ட் கால் எடுக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். நான் அதே மாதிரி காலையில் வந்து நாளைக்கு காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸும் பண்ணலான் இருக்கு. ஏன்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் என்ன சேஞ்சஸ் வருங்கிறதையும் சொல்லலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸும் நாளைக்கு பண்ணலான் இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி பற்றி டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.